Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம Happiest Minds என்ற கம்பெனியில் இருக்கிற 4.7 years எக்ஸ்பீரியன்ஸோட ஜாவா இன்டர்வியூ கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் நம்ம எப்பயுமே ஒரு இன்டர்வியூ கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா இட் இஸ் 4.7 years எக்ஸ்பீரியன்ஸில் இருக்க இன்டர்வியூ கொஷின்ஸ் தான். எனக்கு 3 years தான், ஸோ நான் இது ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம் அப்படின்ற மைண்ட் செட்டையை நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. பிகாஸ் இப்போ நீங்கள் டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா ஆப்வியஸாக இந்த நார்மல் கொஷின்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ரிப்பேர் டில் 6 to 7 years ஆஃப் கொஷின்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம், அதில் எந்த தப்புமே கிடையாது. இஃப் யூ ஆர் ஃப்ரெஷர், இஃப் யூ ஆர் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நான் இது பண்ண வேண்டாம் அப்படின்லாம் இல்லை. ஃபார் யோர் நாலேஜ் நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணால் இன்னுமே நீங்கள் நாலேஜ்டாக தான் இருப்பீங்க. அண்ட் தென் ஒருத்தவங்க கொஷின் கேட்கும்போது எனக்கு இது தெரியாது அப்படின்னு நம்ம எதுக்குமே சொல்லாத மாதிரி நல்லா ப்ரிப்பேர் ஆகிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் @enable JPA repository annotation? மோஸ்ட்லி @enable JPA repository அப்படின்றது நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட பேஸ் பேக்கேஜ்னு சொல்லிட்டு நம்ம எதை சொல்லுவோம், இந்த com.example.student_course_management_system இதை தான் பேஸ் பேக்கேஜ்னு சொல்லுவேன். இப்போ இந்த பேஸ் பேக்கேஜுக்கு வெளியில் என்னோட ரெப்பாசிட்டரி இருந்துச்சுன்னா நம்மளோட அப்ளிகேஷனால ஸ்கேன் பண்ண முடியாது. சோஃபார் என்னோட ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் எப்படி ஸ்கேன் பண்ணும், இந்த பேஸ் பேக்கேஜ்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணும். பட் இஃப் யூ ஆர் கிவிங் த ரெப்பாசிட்டரி அவுட் சைட் திஸ் பேஸ் பேக்கேஜ் அண்ட் நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், @enable JPA ரெப்பாசிட்டரின்னு கொடுக்கணும். அப்போ நீங்கள் @enable JPA ரெப்பாசிட்டரின்னு கொடுத்தீங்கன்னா இட் வில் ஸ்கேன் த பேக்கேஜஸ் ஸ்கேன் த ரெப்பாசிட்டரிஸ் அவுட் சைட் த பேக்கேஜ். ஓகேங்களா? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலி நீங்கள் இன்சைடு த பேக்கேஜ் கொடுக்கும்போது இந்த அனோட்டேஷன் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஏன் அப்படின்னா ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன்ற அனோட்டேஷனை என்ன பண்ணும், விச் வில் ஹோல்ட் @component scan அண்ட் enable configurationன்ற ரெண்டு அனோட்டேஷன்ஸாக ஆல்ரெடி இது வச்சிருக்கு. ஸோ காம்பனண்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக இது ஸ்கேன் பண்ணிக்கும். அதுவும் எப்படி ஸ்கேன் பண்ணும், தோஸ் ஆர் ஆல் இன்சைட் த பேக்கேஜ், இன்சைட் த மெயின் பேக்கேஜ் இட் வில் ஸ்கேன் தோஸ் packages. If it is not inside நம்ம explicit-ஆ ப்ரொவைட் பண்ணணும். ஓகேங்களா? that's the reason நம்ம @enable JPA repository யூஸ் பண்ணுறதுக்கான காரணம். ஓகே, and then what happens if two beans of the same type are defined without any qualifier or primary அப்படின்னு சொல்லிட்டு annotation யூஸ் பண்ணாமல் ஒரு 2 bean of the same type டிஃபைன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, என்ன எரர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that time we will get a no unique bean definition exception. அதாவது 2 beans of the same type இருக்கும்போது நமக்கு எந்த பீனுக்கு கிரியேட் பண்ணணும்னு சொல்லி தெரியாது. so we will get a no unique bean definition exception. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் திங் நான் ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஃபார் டெமான்ஸ்ட்ரேஷன். நியூ பேக்கேஜ் டெமோன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டெமோ பேக்கேஜ்குள்ள நான் ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்றேன், மெசேஜ் சென்டர்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா which is an interface. நான் இப்போ 2 classes கிரியேட் பண்ணி I am going to implement this interface. email sender and email sender and notification centerன்னு சொல்லிடுறேன். ஓகே, இப்போ இவங்க 2 பேரும் they are going to implements message sender. ஓகே, implements message sender. see, the thing is இந்த email senderம் notification senderம் is implementing a message sender which means of same type. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ பீன். ஓகே, நான் எங்கே கிரியேட் பண்ண போகிறேன்னா ஐ எம் கோயிங் டு கால் சர்வீஸ், மெசேஜ் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன், மெசேஜ் சர்வீஸ். ஓகே, இப்போ நான் இந்த மெசேஜ் சர்வீஸில் @AutoWiredன்னு சொல்லிட்டு இஃப் ஐ கிவ் மெசேஜ் சென்டர் private message sender.
மெசேஜ் சென்டர். இப்ப என்ன இஷ்யூ அப்படின்னா இங்க பாருங்க, இந்த மெசேஜ் சென்டர் டைப்ல 2 கிளாஸஸ் இருக்கு. இதுல எந்த கிளாஸ்க்கு நான் பீன் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட அப்ளிகேஷனுக்கு தெரியாது. வை அப்படின்னா நான் வந்து இந்த கிளாஸ் தான் வந்து பிரைமரி கிளாஸ், இந்த கிளாஸ் வந்து நான் பிரைமரி கிளாஸ், நான் குவாலிஃபையர் எதுவுமே கொடுக்காதங்காட்டிக்கா ஐ வில் கெட் அன் எரர். ஓகேங்களா? இஃப் ஐ நீட் டு அவாய்ட் திஸ், இஃப் இமெயில் சென்டர் இஸ் த பிரைமரி ஒன், நான் என்ன பண்ணணும், @primaryன்னு சொல்லிட்டு இங்க கொடுக்கணும். இதையும் காம்பனண்டா டிஃபைன் பண்ணிடுறேன். டிஃபைன் பண்ணிட்டு @primaryன்னு சொன்னேன்னா அப்ப யாருக்கு பீன் கிரியேட் பண்ணுவாங்க, மெசேஜ் சென்டருக்கு கிரியேட் பண்ணுவாங்க, இமெயில் சென்டருக்கு கிரியேட் பண்ணுவாங்க. ஆர் இஃப் ஐ கிவ் நோட்டிஃபிகேஷன் as a primary அப்படின்னா யாருக்கு பீன் கிரியேட் பண்ணுவாங்க, நோட்டிஃபிகேஷனுக்கு பீன் கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆஃப் தி சேம் டைப் அப்படிங்கிறது என்னது, மெசேஜ் சென்டர்ன்ற டைப்லயே 2 பேர் இருக்காங்க, இமெயில் சென்டர் அண்ட் நோட்டிஃபிகேஷன் சென்டர். இப்போ நீங்க வந்து சிம்பிளி ஆட்டோ வயர்னு கொடுத்தா நான் எதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. இஃப் யூ வாண்ட் டு ப்ரொவைட், எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க வந்து அதை பிரைமரியா கொடுக்கலாம். அப்படி நான் பிரைமரியா கொடுக்கல அப்படின்னா ஐ கேன் சிம்பிளி கிவ் இமெயில் சென்டர் தான் நான் பிரைமரின்னு கொடுத்தேன் இல்லையா, அதை நான் ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஆட்டோ வயர்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆட்டோ வயர்ட்ல குவாலிஃபையர்ன்ற ஒரு கீவேர்டு இருக்கு. அந்த குவாலிஃபையர்ன்ற கீவேர்டு கொடுத்துட்டு which is equal to inside a double quotes நான் யாருக்கு கொடுக்க போறேன், ஐ எம் கோயிங் டு கிவ் த குவாலிஃபையர் டு இமெயில் சென்டர். ஓகேங்களா? இப்ப @AutoWiredன்னு கொடுத்துட்டு, சாரி குவாலிஃபையர்ன்றது இட்ஸ் நாட் அ கீவேர்ட், இட் இஸ் அன் annotation. @Q குவாலிஃபையர். இப்ப யாரை நான் குவாலிஃபையரா கிரியேட் பண்ணிருக்கேன், இமெயில் சென்டரை குவாலிஃபையரா கிரியேட் பண்ணிருக்க கட்டிக்க. இப்ப நான் வந்து சேம் டைப் தான், ஆனா வந்து யாருக்கு பீன் கிரியேட் பண்ணுவேன், இமெயில் சென்டருக்கு பீன் கிரியேட் பண்ணுவேன். இஃப் யூ வாண்ட் டு கிவ் யூ நீட் டு டூ இட் லைக் ஒன்னா @primary, அப்படி இல்லைன்னா வந்து @qualifier, அப்படி இல்லைன்னா நோ யூனிக் பீன் டெஃபினிஷன் எக்ஸெப்ஷன் நமக்கு த்ரோ ஆகும். ஓகேங்களா? ஓகே. Then the next question is, how does Singleton design pattern work and what type of Singleton implementation exist? Singleton அப்படின்னா என்னது, ஒரு பீனுக்கு சிங்கிள்டன் அப்படின்னா என்ன, ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் வந்து அந்த கிளாஸுக்கு த்ரூ அவுட் த அப்ளிகேஷன் கிரியேட் ஆகும். அந்த இன்ஸ்டன்ஸை தான் நம்ம குளோபலி ஆக்சஸ் பண்ண போறோம். தட் இஸ் வாட் சிங்கிள்டன். அண்ட் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டரை ப்ரைவேட்டா கொடுக்கணும். ஏன் கன்ஸ்ட்ரக்டரை நான் ப்ரைவேட்டா கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ கிவ் கன்ஸ்ட்ரக்டர் அஸ் அ ப்ரைவேட், அவுட் சைட் த கிளாஸ் யாராலையும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது யாரை நம்ம கால் பண்ணுவோம், கன்ஸ்ட்ரக்டரை தான் கால் பண்ணுவோம். இஃப் கன்ஸ்ட்ரக்டர் இஸ் ப்ரைவேட் நம்மளால கிரியேட் பண்ண முடியாது இல்லையா? ஓகே. பட் நம்ம வந்து ஒரு இப்போ கன்ஸ்ட்ரக்டரை வந்து ப்ரைவேட்டா கொடுத்துட்டா how can you create an object? ஸோ அதனால நம்ம வந்து ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் கிரியேட் பண்ண போறோம். ஸ்டாட்டிக் மெத்தட் ஏன் கிரியேட் பண்றோம், இஃப் யூ கிரியேட் அ நார்மல் மெத்தட் ஆப்ஜெக்ட் வச்சு தான் கால் பண்ண முடியும். பட் ஆப்ஜெக்டே என்னால் கிரியேட் பண்ண முடியாதுங்கும் போது ஸ்ட்ரைட்டாகவே வித் த கிளாஸ் நான் கால் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் மெத்தட் கொடுக்கணும். அந்த ஸ்டாட்டிக் மெத்தட் எனக்கு எதை கொடுக்கும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஆஃப் த கிளாஸ் கொடுக்கும். அதுவும் எப்படி செக் பண்ணும், வெதர் ஆல்ரெடி ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா எனக்கு அந்த ஆப்ஜெக்டே கொடுக்கும், அப்படி இல்லைன்னா நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் சிங்கிள்டன் டிசைன் பேட்டர்ன்ஸ்ல என்னென்ன டைப் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஈகர் இனிஷியலைசேஷன். ஈகர் இனிஷியலைசேஷன் அப்படின்னா என்ன? ஈகர் இனிஷியலைசேஷன்னா ஃபர்ஸ்ட் திங், ஈகர் அப்படிங்கும் போது இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரு கிளாஸ் லோட் ஆகும் போதே அதுக்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடும். தட் இஸ் வாட் ஈகர் இனிஷியலைசேஷன். ஈகர்னா இப்ப மேம் வந்து நமக்கு டீச் பண்றதுக்கு முன்னாடியே நான் ஈகரா வந்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றேன் அப்படின்னா அது வந்து ஈகர். ஸோ ஈகர் இனிஷியலைசேஷன் கிளாஸ் லோட் ஆனதையுமே நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? இது வந்து த்ரெட் சேஃப் ஒன் தான், பட் வந்து மெமரி பேஸ்டு. ஏன் அப்படின்னா இப்ப அந்த இன்ஸ்டன்ஸை நான் யூஸே பண்ணல அப்படின்னா எனக்கு என்ன யூஸ் இருக்கு, மெமரி வேஸ்ட், ரைட்? when object is not used, நான் கிரியேட் பண்ண instance is obviously waste, so memory wastage. And then next time lazy initialization. lazy initialization na eager initialization na என்ன, class கால் பண்ணாலே நான் கிரியேட் ஆடுவேன் பார்த்தா eager initialization. lazy initialization அப்படின்னா என்னன்னா,
தம்பி நீ ஆன்சர் பண்ணுன்னு சொல்ல வரைக்கும் அவங்க ஆன்சரே பண்ண மாட்டாங்க. தட் இஸ் வாட் லேசி இனிஷியலைசேஷன். இன்ஸ்டன்ஸ் வந்து எப்ப எனக்கு தேவையோ அப்ப நீங்க கால் பண்ணுங்க, அப்ப மட்டும் நான் கிரியேட் ஆவேன் அப்படின்னு சொல்றது. இது வந்து மோஸ்டா மெமரி சேவ் பண்ணும். ஆனா த்ரெட் சேஃபான்னு கேட்டா த்ரெட் சேஃப் கிடையாது. அண்ட் தென் த்ரெட் சேஃப் சிங்கிள்டன். த்ரெட் சேஃப் சிங்கிள்டன் அப்படின்னா என்னன்னா, சிம்பிளி நம்மளோட மெத்தடை சிங்க்ரனைஸ்டா கொடுத்து த்ரெட் சேஃபா கிரியேட் பண்றதுக்கு பேர் தான் வந்து த்ரெட் சேஃப் சிங்கிள்டன். ஓகேங்களா? இட் மேக்ஸ் அவர் application slow because we are making it as synchronized. And then double check locking singleton. இது வந்து ரொம்பவே efficient and thread safe. இது வந்து எப்படி சொல்றது, நம்மளோட ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ்ல மோஸ்டா யூஸ் பண்றது இந்த மாதிரி, mostly used in real-time projects. Double check na enna, which is most efficient and thread safe singleton. After this, build pug singleton, அதாவது inner static class. It is highly recommended for our interview perspective. Build pug singleton அப்படின்னா என்ன அப்படின்னா, இது synchronize யூஸ் ஆகாது. Simply ஒரு இன்ஸ்டன்ஸ் மெத்தடை கிரியேட் பண்ணி அங்கிருந்து நம்ம வந்து நமக்கு தேவையான ஆப்ஜெக்டை கிரியேட் பண்றது தான் வந்து பில்ட் பக் சிங்கிள்டன் ஆர் இன்னர் ஸ்டாட்டிக் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஈனம் சிங்கிள்டன். ஈனம் சிங்கிள்டன் வந்து சிம்பிளி ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ, ஈனம்னா என்ன, விச் இஸ் அ கான்ஸ்டன்ட், ரைட்? ஸோ அதனால கான்ஸ்டன்ட்ல நம்ம இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றது தான் ஈனம் சிங்கிள்டன், விச் இஸ் பெஸ்ட் அண்ட் சிம்பிளஸ்ட் ஒன். இட் இஸ் த்ரெட் சேஃப், சீரியலைசேஷன் வந்து சேஃபாக தான் இருக்கும். அண்ட் தென் லாகிங், கேஷிங் இந்த மாதிரி திங்ஸுக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், வாட் இஷ்யூ கேன் லேசி லோடிங் காஸ் இன் சிங்கிள்டன் லேசி லோடிங் காஸ் இன் ஸ்ப்ரிங் பூட் ரெஸ்ட் ஏபிஐஸ். அதாவது லேசி அப்படின்னா என்ன, நான் எப்போ கால் பண்றேனோ அப்பதான் அது ஒர்க் ஆகும். லெட்ஸ் இமேஜின் இப்ப வந்து ஆர்டர்ன்ற இப்ப பேமெண்ட்ன்ற சர்வீஸ் இருக்கு, ஆர்டர் சர்வீஸ், ரெண்டு சர்வீஸ் இருக்கு. இப்ப நீங்க பேமெண்ட் பண்ணணும்னா பேஸ்ட் ஆன் த ஆர்டர் விச் யூ ஹவ் பிளேஸ்ட், அதை பொறுத்து தான் நீங்க பேமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ ஆர்டர் சர்வீஸ் இஸ் பேமெண்ட் சர்வீஸ் இஸ் டிபெண்ட் ஆன் ஆர்டர் சர்வீஸ். இப்ப நீங்க ஆர்டர் சர்வீஸ்க்கு டேட்டாபேஸ்ல இருந்து டேட்டா ஃபெச் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து பேமெண்ட் சர்வீஸ்க்கு டேட்டா ஃபெச் பண்றீங்கன்னா ஆர்டர்ஸ் தேவை. ஆனா லேசி இனிஷியலைசேஷன்னா நீ எப்ப என்ன கால் பண்றியோ அப்பதான் நான் வந்து இனிஷியலைஸ் ஆவேன். ஓகேவா? அப்ப இங்க வந்து ஆர்டருக்கு நான் காலே பண்ணல அப்படிங்கும் போது ஆர்டர் சர்வீஸ்க்கு எப்படி சொல்றது, எந்த இன்ஸ்டன்ஸுமே இருக்காது. ஸோ தென் வி வில் கெட் லேசி இனிஷியலைசேஷன் எக்ஸெப்ஷன். whenever hibernate session lazy or loaded a hibernate session during JSON serialization, this happens due to the session is closed before the controller returns the response. It makes infinite recursion, performance issues and serialization errors. What deployment strategies have you used in production? ப்ரொடக்ஷன்ல என்ன deployment strategies யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூ கிரீன், ஆஃப்டர் தட் வந்து கேனரி டெப்ளாய்மெண்ட், அதுக்கு அடுத்து வந்து ரோலிங் டெப்ளாய்மெண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூ கிரீன் டெப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, ப்ளூ கிரீன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூன்றது கரண்ட் வெர்ஷன் அண்ட் கிரீன் இஸ் அ நியூ வெர்ஷன். இப்ப நீங்க வந்து ஒரு நியூ வெர்ஷன் ஆஃப் சிஸ்டம் டெப்ளாய் பண்ண போறீங்க அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு நியூ வெர்ஷன் ஆஃப் அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்ண போறீங்க, அதாவது கரண்ட் நார்மல் அப்ளிகேஷன்ல நீங்க டெப்ளாய் பண்றீங்க, நிறைய ஃபீச்சர்ஸ் நிறைய சேஞ்சஸோட டெப்ளாய் பண்றீங்க அப்படின்னா அதை வந்து நான் கிரீன் என்விரான்மெண்ட்ல டெப்ளாய் பண்ணுவேன். அண்ட் தென் அந்த என்விரான்மெண்ட்லயே ஸ்மோக் டெஸ்ட், ரெக்ரெஷன் டெஸ்ட் எல்லாமே பண்ணிட்டு டிராஃபிக் இருக்கு இல்லையா, அதை ப்ளூல இருந்து கிரீனுக்கு சேஞ்ச் பண்ணி விட்டுருவேன். அப்படி விடும்போது என்ன பாத்தீங்கன்னா, ப்ளூ வந்து கரண்டா இருக்கிற அப்ளிகேஷன் ரன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். என்னோட டெப்ளாய்மெண்ட்னால அது எங்கேயுமே ஸ்டாப் ஆகாது. அண்ட் தென் வந்து ஒன்ஸ் என்னோடது கரெக்டா டெப்ளாய் ஆயிடுச்சுன்னா நியூ வெர்ஷனுக்கு நான் வந்து சிம்பிளி என்னோட டிராஃபிக்கை ரவுட் பண்ணி விட்டுருவேன். ஸோ இதனால என்ன ஆகும்னா, அப்ளிகேஷன் வந்து எங்கேயுமே வந்து ஸ்டாப் ஆயிடுக்காது. ஸோ தேர் இஸ் நோ டவுன் டைம். அண்ட் தென் வந்து சிம்பிளி தேர் இஸ் நம்மளோட அப்ளிகேஷனோட
அப்டேட்ஸ் அப்கிரேடேஷன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வித்தவுட் டவுன் டைம் நம்மளோட அப்ளிகேஷனோட அப்கிரேடேஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாகவும் இருக்கும். இது எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா when we are having a very big kind of production. அப்போ நம்ம வந்து blue green deployment யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து கேனரி டெப்ளாய்மெண்ட். கேனரி டெப்ளாய்மெண்ட் அப்படின்றது என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் சேஞ்சஸ் அப்பெல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம டெப்ளாய் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட டிராஃபிக்ல 5% நம்ம இங்க ரவுட் பண்ணி விடுவோம். ஆஃப்டர் தட் 15 தென் 50 அதுக்கப்புறம் 100% நம்ம ரவுட் பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம அப்ளிகேஷன் ஸ்டேபிளா இருந்துச்சுன்னா இட்ஸ் ஃபைன். தட் இஸ் வாட் கேனரி. கேனரி எப்போ யூஸ் பண்ணுவோம்? சேஃபர் ஃபார் rolling updates. Only small percentage of users see this issue. Then useful for ML based or user sensitive changes like recommendation or pricing kind of. Then rolling deployment அப்படின்னா என்னன்னா daily deployment நடக்கும், which is a very minor changes இருக்கும். Based on user profile, authentication, notification service இந்த மாதிரி ரொம்ப 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 பேசிக்கான deployments, டெய்லியும் பண்ற deployments எல்லாம் நம்ம rolling deploymentல ஆட் பண்ணுவோம். See, blue green அப்படிங்கிறது என்னது? மேஜர் ரிலீசஸ், ரிஸ்கி சேஞ்சஸ், டேட்டாபேஸ் மைக்ரேஷன் அந்த மாதிரி. கேனரின்றது பெர்ஃபார்மன்ஸ் அல்லது அல்கோரிதம் சேஞ்சஸ். ரோலிங்ன்றது ஸ்மால் சேஞ்சஸ். நெக்ஸ்ட் ஒன் ஆர் Kafka கம்யூனிகேஷன் asynchronous. எக்ஸ்பிளைன் how it works. Kafkaன்றது actually asynchronous. That is why the most of the companies using Kafka in microservices. இப்ப Kafka வந்து ஏன் asynchronous அப்படின்னா ப்ரொடியூசர் வந்து மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அந்த மெசேஜுக்கு வந்து கன்சியூமரோட ரெஸ்பான்ஸுக்கோ கன்சியூமர் அதை ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்க. See, producer sends a message without waiting for consumer to process them. இப்போ நான் சென்ட் பண்ற மெசேஜை கன்சியூமர் எடுத்து ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்லாம் வெயிட் பண்ணாம they will do their work. கன்சியூமர் வந்து அது அப்புறம் கூட ரீட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவையான டைம்ல அந்த அவங்களுக்கு தேவையான ஸ்பீட்ல they will read it later. So producer won't wait. ரியல் டைம் இப்போ ரியல் டைம்ல வந்து சர்வீஸ் சென்ட் பண்றத கண்ட்ரோலர் ரீட் பண்ணி இந்த ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு சின்க்ரனைசேஷனும் இருக்காது. இட் இஸ் அன் asynchronous. This makes the Kafka more scalable and fault tolerance. ஓகேங்களா? If update dependency in pom.xml, if we updated dependency in pom.xml but the old version is still using, அப்ப old version யூஸ் ஆகுது அப்படின்னா somewhere நம்மளோட dependency is not changed or else வந்து நம்மளோட டிபெண்டன்சிக்கு சேஞ்சஸ் ஆகாதங்க காட்டிக்கு தான் நம்மளோட அப்ளை ஆகல. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேரண்ட் ஃபார்ம்ல என்ன டிபெண்டன்சி கொடுத்துருக்கோம்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சிஸ், தென் வந்து டிபெண்டன்சிஸ் மேனேஜ்மெண்ட், லோக்கல் மேவன். இப்போ நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க, அது லோக்கல்ல இருக்குன்னா அதை பேஸ் பண்ணி தான் அது ஒர்க் ஆகும். ஸோ இது எல்லாமே இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னா மேவன் டிபெண்டன்சி ட்ரீன்ற ஒரு கமாண்டை கொடுத்து செக் பண்ணுங்க எங்கெல்லாம் வந்து நம்ம டிபெண்டன்சிஸ் யூஸ் ஆயிடுக்குன்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆஃப்டர் திஸ் எல்லாமே ஓகேவா இருக்கு, ஆனாலும் வந்து எனக்கு ஓல்டு டிபெண்டன்சிஸ் தான் யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் திங் நம்ம லோக்கல்ல வந்து லோக்கல் டிபெண்டன்சி இருக்கு இல்லையா, அதை கிளியர் பண்ணிட்டு எகைன் வந்து லோட் பண்ணணும். ஸோ மேவன் யூ கிளீன் கம்பல் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஆஃப்டர் தட் மேவன் கிளீன் இன்ஸ்டால் அந்த கமெண்ட் கொடுக்கலாம். அப்படியும் இல்லை இட் இஸ் ஸ்டில் ஓவர் ரைடிங் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் இன்சைட் த pom.xml நம்ம டிபெண்டன்சிக்குள்ள கொடுக்கறதுக்கு பதிலாக டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட்ன்ற டேகுக்குள்ள நம்ம டிபெண்டன்சிஸ் கொடுத்து டிபெண்டன்சி கொடுக்குறோம் அப்படின்னா தென் இட் வில் டேக் வாட் எவர் நம்ம அதுக்குள்ள கொடுக்கறத எடுத்துக்கும். அப்படி இல்லை எகைன் வந்து இப்படிதான் எடுக்குது அப்படின்னா யூ கேன் கிவ் அ டேக் கால்ட் எக்ஸ்க்ளூஷன்ஸ். எக்ஸ்க்ளூஷன்ஸ் நீங்க கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் எக்ஸ்க்ளூட் தட் வெர்ஷன் அண்ட் டேக் த நியூ வெர்ஷன். ஒன்ஸ் ரன் ஆகிட்டு எகைன் வந்து மேவன் கிளீன் இன்ஸ்டால் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, தென் இட் வில் ஒர்க் ஆஸ் எக்ஸ்பெக்டட். ஓகே,
Then, if an interface extends another interface and lambda expression stops working, why might that happen? See, lambda expression நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்? To make to create an object, to create a lambda expression. அதுக்காக நம்ம functional interface யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? functional interfaceனா என்ன? An interface has only one abstract method. One abstract method அதான் வந்து நம்ம functional interface னு சொல்லுவோம். If you are extending an another interface and another interfaceல ஒரு method இருக்கு, abstract method இருக்குன்னா, then there is no concept called functional interface. அப்ப வந்து arrow function வந்து break ஆயிடும் and then we will get an error like multiple non-overriding abstract methods found in the interface. Okay. What is lazy evaluation in Java streams? Lazy evaluation na enna? Lazy nale enna? கூப்பிட்டா மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்க. தட் இஸ் வாட் லேசி. அப்ப ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன்ல நம்மளோட இன்டர்மீடியட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஃபில்டரு, அதுக்கப்புறம் வந்து மேப்பு, இந்த மாதிரியான இன்டர்மீடியட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க ஸ்ட்ரீம் கிரியேட் பண்ணதையும் எல்லாம் ஒர்க் ஆக மாட்டாங்க. எப்ப வந்து டெர்மினல் ஆப்ரேஷன்ஸ் கால் ஆகுதோ அப்பதான் ஒர்க் ஆவாங்க. ஏன் அப்படி டெர்மினல் ஆப்ரேஷன்ஸ் கால் ஆகுதோ அப்பதான் ஒர்க் ஆவாங்கன்னா, டெர்மினல் ஆப்ரேஷன் இஸ் த பிளேஸ் வேர் எல்லா ஆப்ரேஷனும் முடிஞ்சிட்டு நம்மளோட ஸ்ட்ரீமா அவுட்புட்லயோ ஏதோ ஒன்று பண்ண போறது தான் டெர்மினல் ஆப்ரேஷன், த ஸ்ட்ரீமோட எண்டு. ஸோ அந்த எண்டு கால் ஆனா மட்டும்தான், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச், கலெக்ட்ன்ற மெத்தட்ஸ் எல்லாம் கால் ஆனா மட்டும்தான் டெர்மினல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் கால் ஆவாங்க, ஒர்க் ஆவாங்க. ஸோ தட் இஸ் வை ஸ்ட்ரீம் வந்து லேசி எவாலுவேஷன் சொல்றாங்க. இன்டர்மீடியட் ஆப்ரேஷன்ஸ் இன் ஜாவா ஆர் நாட் எக்ஸிக்யூட்டட் இமீடியட்லி, தே ஆர் ஒன்லி எக்ஸிக்யூட்டட் when terminal operations is called. Okay. What is the role of application.properties and how do you manage environment specific configurations? application.properties அப்படின்றது என்னன்னா centralized file. அதுல தான் வந்து நான் நிறைய என்னோட அப்ளிகேஷனுக்கு தேவையான மெட்டாடேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டேட்டாபேஸோட டேட்டா, என்னோட அப்ளிகேஷன் எந்த போர்ட்ல ரன் ஆகணும், லாகிங் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நான் இன்ஸ்டெட் ஆஃப் ஹார்ட் கோடிங் இன் அன் application.propertiesல சொல்லிடுவேன். என் அப்ளிகேஷன்ல ஓகேப்பா application.propertiesல இருக்கு, நீ போய் ஃபெச் பண்ணிக்கோன்னு சொல்லிடுவேன். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, வித்தவுட் சேஞ்சிங் த கோட் என்னோட வேல்யூஸை சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டான பிளேஸ். இப்போ இட் இஸ் யூஸ்டு ஃபார் CI/CD and DevOps operation also and avoids redeploying an application for configuration updates. இப்போ பாருங்க, ஒரு அப்ளிகேஷன்ல நான் கோட்ல கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் பண்ணியிருந்தா எகெயின் ரீடிப்ளாய் பண்ணணும். இஃப் ஐ ஹவ் டன் இட் இன் application.properties, I don't want to redeploy the application for configuration changes and all. இப்போ if you want to manage a environment specific configuration, நம்ம என்ன பண்ணலாம்னா, if it is dev அப்படின்னா application-dev properties, if it is a test application-test.properties, அந்த மாதிரி based on that நம்ம வந்து கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க சொல்ற பாருங்க, application-test.propertiesனா this properties is applicable for test environment. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஸ்ப்ரிங் பூட் சில லேபிலிட்டிஸ் கொடுக்கும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக் ஃபார் என்விரான்மெண்ட் ஸ்பெசிஃபிக்காக நம்ம கான்ஃபிகரேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இஃப் இட் இஸ் அ அப்ளிகேஷன் டெவ்ல வந்து உங்களோட அப்ளிகேஷன் வேற ஒரு போர்ட்ல ரன் ஆகணும், டெவ்ல யூ ஆர் கோயிங் டு யூஸ் சம் அதர் டேட்டா பேஸ் அப்படின்னா அதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் டெவ் ப்ராப்பர்ட்டிஸ்ல டிஃபைன் பண்ணலாம். காமனா இருக்கிறத application.propertiesல டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, தென் what is the difference between git rebase and git cherry pick? Git rebase அப்படின்னா என்னன்னா, simply think like if you are having a feature branch, ஓகேங்களா, ஃபீச்சர் பிரான்ச்ல இருக்க ஃபீச்சர் பிரான்ச்ல அதுக்கு மேல கிரியேட் பண்ணிருக்க பிரான்ச்சஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து ஃபெச் பண்ணி வேற பிரான்ச்ல போடணும். விச் மீன்ஸ் இப்ப ஃபீச்சர் பிரான்ச்ன்றது நமக்கு டெப்ளாய் ஆயிடுக்கும். அந்த டெப்ளாய் ஆன பிரான்ச்சுக்கு மேல நீங்க வந்து ஒரு 4-5 டிஃபெக்ட்ஸுக்கு நீங்க நிறைய பேர் ஒர்க் பண்ணி ஒரு பிரான்ச்சஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்காங்க, ஒரு 4-5 பிரான்ச்சஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க அண்ட் மோர் தேன் 5-6 கமிட்ஸும் இருக்கு. அதை ஹோலா எடுத்து நான் வேற பிரான்ச்ல போடணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் கிட் ரீபேஸ். இஃப் இட் இஸ் அ செரி பிக், நேம் இட் செல்ஃப் செரி பிக், பர்டிகுலர் கமிட்டை நான் பிக் பண்ணி வேற பிரான்ச்ல போடணும் அப்படின்னா தென் ஐ கேன் கிவ் செரி பிக். ஸோ ஹோலா இந்த என்ன ஆன் த டாப் ஆஃப் த பிரான்ச் நான் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருந்தாலும் அதை ஃபுல்லா நான் வேற ஒரு இதுல வேற ஒரு பிரான்ச்ல அட்டாச் பண்ணோம் அப்படின்னா ஐ கேன் யூஸ் கிட் ரீபேஸ். இஃப் இட் இஸ்
பர்டிகுலர் கமிட்டை மட்டும் நான் பிக் பண்ணோம் அப்படின்னா ஐ கேன் யூஸ் git cherry pick. Then when should you use interface versus abstract? இன்டர்ஃபேஸும் அப்ட்ராக்டும் மெயின் திங் எதுக்காக நம்ம கிரியேட் பண்ணோம், அப்ட்ராக்ஷனை அச்சீவ் பண்றதுக்காக தான். பட் இன்டர்ஃபேஸ்னா என்ன, இட் இஸ் அ ஹோல் கான்டாக்ட். பட் அப்ட்ராக்ட்னா ஹேஸ் போத் அப்ட்ராக்ட் அண்ட் நான் அப்ட்ராக்ட் மெத்தட்ஸ். இது ரெண்டையும் எப்ப யூஸ் பண்ணலாம். See, if you want to tell some class இந்த பிஹேவியர் தான் நீங்க பண்ணணும் அப்படின்னு நீங்க ஒரு கிளாஸ்ல சொல்றீங்கன்னா then you can go with interfaces. Interface means common behavior what a class need to do, and then multiple inheritance achieve பண்ணனும்னாலும் you can go with the interface. And then to loose coupling, if and then வந்து interfacesல நீங்க constants declare பண்ணலாம். Interface can give you the interfaceல you can define public static final constants. ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபைனல்னு கொடுத்து கான்ஸ்டன்ஸ் எது வேணா நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ்டன்ஸ் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ வித் இன்டர்ஃபேஸ். யூ ஆர் டிசைனிங் சம்திங் தட் ரெப்ரசன்ட்ஸ் அ கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட்னா என்ன, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றதை தான் கான்ட்ராக்ட்னு சொல்றோம். அந்த மாதிரி டைம்ல யூ கேன் கோ வித் அ இன்டர்ஃபேஸ். அண்ட் தென் அப்ட்ராக்ட் எப்போ யூஸ் பண்ணணும்னா ஒரு காமன் கோட ஆல் அதர் சப் கிளாஸஸ் நீட்ஸ் டு யூஸ், அப்போ நீங்க அப்ட்ராக்டுக்கு போகலாம். பார்ஷியல் அப்ட்ராக்ஷன் அச்சீவ் பண்ணணும்னா யூ கேன் கோ வித் அப்ட்ராக்ட் கிளாஸ். இப்போ நீங்க வந்து ஃபியூச்சர்ல சில வெர்ஷன்ஸ் வருது. இப்போ ஆட்ன்ற ஒரு மெத்தட் இருக்கு, அதோட இம்ப்ளிமெண்டேஷன் ஃபியூச்சர்ல அப்டேட் ஆக போகுது அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் நாட் டிஸ்டர்பிங் த சப் கிளாஸஸ் நான் அதை அப்ட்ராக்ட் கிளாஸ்ல கொடுக்கலாம் இல்லையா. ஸோ அந்த டைம்லலாம் நீங்க அப்ட்ராக்டுக்கு போகலாம். அண்ட் தென் வந்து interface controlled inheritance, sorry, not interface, controlled inheritance. Only classes that extends the abstract class can get the shared logic. And then வந்து it is a relationship one. Okay. And then array list or linked list which is better for searching. Array list தான் வந்து better because வந்து array list search based on the index, and then linked list search based linked list எப்படி பண்ணணும்னா ஒன்னொன்னா traverse பண்ணி search பண்ணும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் அரே லிஸ்ட் வந்து 0 ஆர்டர் ஆஃப் 1ல எனக்கு ரிசல்ட் கொடுக்கும். பட் வந்து லிங்க்டு லிஸ்ட் ஆர்டர் ஆஃப் nல எனக்கு கொடுக்கும். ஸோ லிங்க்டு லிஸ்ட் இஸ் ஸ்லோவர். ஸோ ஃபார் சர்ச்சிங் அரே லிஸ்ட் தான் பெஸ்ட் அண்ட் பெட்டர். how can you implement a custom beam scope? அதாவது பை டிஃபால்ட்டா ஸ்ப்ரிங்ல 6 டைப் ஆஃப் ஸ்கோப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து சிங்கிள்டன், ப்ரோட்டோடைப், ரெக்வெஸ்ட், செஷன், அப்ளிகேஷன் அண்ட் வெப் சாக்கெட். இது இல்லாம நான் வந்து ஒரு கஸ்டம் ஸ்கோப்பை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா I need to implement scope. If you are trying to create a custom scope, என்ன பண்ணுவீங்க, பப்ளிக் கிளாஸ் த்ரெட் ஸ்கோப்னு கொடுக்குறீங்கன்னா அந்த scope needs to implement scope. After that we need to register that custom scope using a bean factory post processor. அதுக்கப்புறம் as usual நீங்க எப்படி கொடுக்கணும், @scopeனு கொடுத்துட்டு which is equal to thread scope. ஓகே, thread scopeனு நார்மலா நம்ம எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி கொடுத்துக்கலாம். Okay, first thing you need to implement scope. After that register the custom scope with bean factory post processor. அதுக்கடுத்து நார்மல் ஸ்கோப்பை எப்படி வந்து நீங்க கால் பண்ணுவீங்களோ அதே மாதிரி கால் பண்ணிக்கலாம். ஓகே, வாட் ப்ராப்ளம்ஸ் occur when mutable objects are used as a key? கீ அப்படிங்கிறது என்னது, நான் ஒரு வேல்யூ ஆட் பண்ணும்போது ஹேஷ் மேப் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட், சாரி நாட் ஆட்டோமேட்டிக்கலி. இஃப் ஐ கிவ் அ வேல்யூ 1, apple, 2, carrot, if I make the key as mutable அப்படின்னா I am making e.id which is equal to 5னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. Sometimes we will get duplicates in key, but duplicates hash mapல allowed கிடையாது. And then வந்து if you are changing it, then we will get a null as result because வந்து hash map வந்து break ஆயிடும். because hash map எதை பேஸ் பண்ணி நமக்கு டேட்டாஸை எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுன்னா hash code and equals method. If the key changes after insertion, the object become impossible to find. நம்ம hash mapல கீயை வச்சு தான் வேல்யூவை ஃபைண்ட் பண்ணுவோம். if you change it after insertion, it is impossible to get the value. So it causes failure. Incorrect duplicate values, inconsistency in behavior and immutable keys are recommended for the hash map. Then after production ஒரு deployment issue வருதுன்னா first step நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. பேசிக்கா எங்க ப்ராஜெக்ட்ல first step நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, if you are getting any error,
core 999 core 8 இந்த மாதிரி ஏதாச்சும் எரர் வருதுன்னா based on that error and then வந்து ஐடி இருக்கும் transaction ஐடியை வச்சு நான் லாக்ஸ் செக் பண்ணுவோம். if you are not having any transaction ID or something and error வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா on that particular time we can search for error. ஓகேங்களா? சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் we try to reproduce that error in our local. if it is reproducible then நாங்க என்ன பண்ணுவோம் அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். and if it is not reproducible and environment specific we need to try based on that. ஓகேங்களா? first thing we will check the logs and monitor the dashboards. then which set implementation maintains insertion order. set வந்து insertion order maintain பண்ணாது, but which set insertion order அப்படின்னா linked hash set. ஏன் இது வந்து work ஆகுது அப்படின்னா see hash set which is using hash map to store elements, but internally over the hash map it is also using doubly linked list to maintain the order of insertion. so linked hash set is used for maintaining the insertion order in the set implementation. then how would you configure Spring Boot application for multiple environments? this question already நம்ம பார்த்துட்டோம். because if you want to configure multiple environments நம்ம எப்படி கொடுக்கணும் application-dev.properties application-test.properties application-prod.properties இந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். after that இப்போ நீங்க இதெல்லாம் கொடுக்குறீங்க okay, there is a precedence for Spring Boot configuration, right? அது எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா highest to lowest priority என்னன்னா first command line arguments comes to the first priority. after that java ஓட spring system properties, then environment variables, after that application.properties, then which means application.properties in a config file. so config application.properties takes the fourth place, then application.properties normal application.properties, after that profile specific files, then Java ஓட jar internal properties and default Spring properties. இப்போ எதுவுமே இல்லைன்னா default properties எடுத்துக்கோன்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து last priority. can you name some built-in Java exceptions? yes, runtimeல null pointer exception, index out of bound exception, arithmetic exception, class cast exception, இது எல்லாமே வந்து runtime exception. இதே வந்து compile time exception, IO exception, file not found exception, SQL, class not found, interrupted exception, இதெல்லாமே வந்து compile time exception. then errors என்னென்ன இருக்கும் stack overflow, out of memory, assertion error, இதெல்லாமே errors. what agile ceremonies or processes have you followed and what benefits to provide? so agile ceremoniesல first one வந்து sprint planning. sprint planning அப்படின்னா இப்போ வந்து sprint ஒரு 3 weeks of sprintன்னு வச்சுக்கோங்க. அந்த sprintல நான் என்னென்ன ஸ்டோரிஸ் எடுத்து ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணணும். அதை வந்து நான் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டோரி பாயிண்ட்ஸ், இந்த ஸ்பிரிண்டோட கோல் என்ன அப்படின்லாம் நம்ம செலக்ட் பண்றது ஸ்பிரிண்ட் பிளானிங். ஸோ கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வந்து இந்த ஸ்பிரிண்ட்ல யூசருக்கு என்ன டெலிவர் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஸ்பிரிண்ட் பிளானிங்ல இருக்கும். அதுக்கடுத்து டெய்லி ஸ்டாண்டப். டெய்லி ஸ்டாண்டப் அப்படின்னா என்னன்னா விச் இஸ் 15 to 20 minutes of call. அங்க வந்து நான் என்ன பண்ண, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன், இஸ் தேர் எனி பிளாக்கர்ஸ் ஃபார் மீன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளோட ஸ்க்ரம் மாஸ்டர்கிட்ட சொல்லுவோம். இஃப் எனி பிளாக்கர்ஸ் வி வில் ஒர்க் ஆன் இட். இஃப் நாட் நம்ம எல்லாமே டெவலப்மெண்ட் எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னா இட்ஸ் ஃபைன் அண்ட் குட், வி கேன் க்ளோஸ் த கால். இது எதுக்கு அப்படின்னா இட் இம்ப்ரூவ்ஸ் த டீம் கம்யூனிகேஷன். அண்ட் தென் இப்போ வந்து நான் இந்த ஸ்பிரிண்ட்ல இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்கேன். பட் இஃப் தெர் இஸ் எனி பிளாக்கர் இட் இஸ் பிளாக்கிங் மீ, நான் இயர்லியராகவே ஐடென்டிஃபை பண்ணி resolve பண்ணி somehow we need to produce the user story to the user. and then blocked refinement. see first thing வந்து நம்ம ஸ்டோரிஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா grooming sessions இருக்கணும். grooming sessions அப்படின்னா என்னன்னா மோஸ்ட்லி பிஸ்னஸ் அனலிஸ்ட் வந்து grooming session கொடுப்பாங்க. அவங்க வந்து யூசர் கிட்ட இருந்து ரெக்குவயர்மெண்ட்லாம் கேதர் பண்ணிப்பாங்கல்ல. ஸோ they want this இதெல்லாம் வந்து இந்த கண்டிஷன்ஸ் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்லாமே வந்து நமக்கு ஒரு கிளாரிஃபை பண்ணுவாங்க ரெக்குவயர்மெண்ட்ஸ்ல. so that grooming session is very important for taking a story. after that sprint review அப்படின்னா என்னன்னா once நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா we will be demonstrating the features to stakeholders. after that sprint retrospectiveனா ஒரு டைம் ஸ்பிரிண்ட் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பிரிண்ட்ல என்ன நல்லா போச்சு, என்ன நல்லா போகல, நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னு எல்லாமே சொல்லி டீமுக்குள்ள கொலாபரேட் பண்ணிப்போம். and then release planning.
டிசைட்ஸ் நெக்ஸ்ட் ரிலீஸ்ல என்னென்ன நடக்கணும் அந்த மாதிரியான டிஸ்கஷன் எல்லாமே வந்து ரிலீஸ் பிளானிங்ல இருக்கும். அண்ட் தென் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட் எல்லாமே இருக்கும். ஹாவ் யூ இம்ப்ளிமெண்டட் கஸ்டம் எக்ஸப்ஷன் அண்ட் வென் வுட் யூ யூஸ் தட்? கஸ்டம் எக்ஸப்ஷன்னா நம்ம ஏன் கஸ்டம் எக்ஸப்ஷனுக்கு போறோம் அப்படின்னா, சி நார்மல் எக்ஸப்ஷன்ஸ் ஆர் ஃபைன். இப்போ யூசர் நாட் ஃபவுண்ட், இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ், இந்த மாதிரியான எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் கஸ்டம் எக்ஸப்ஷன். அது வந்து எக்ஸப்ஷன்ஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இல்லை, நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ நம்ம கிரியேட் பண்ண போற எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் கஸ்டம் எக்ஸப்ஷன்ஸ். நம்ம எதுக்கு கஸ்டம் எக்ஸப்ஷன் கிரியேட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு specify domain specific errors and improve clarity, provide clean meaningful API responses. அதுக்காக நம்ம கஸ்டம் எக்ஸப்ஷன்ஸ் கிரியேட் பண்றோம். ஒன்ஸ் கஸ்டம் எக்ஸப்ஷன் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் global exception classல we need to give authorate controller advice என்ற annotation கொடுத்தோம் அப்படின்னா, then our exception will நம்ம controller எப்போ exception get பண்ணாலும் இந்த exception classக்கு வந்து based on that exception நம்ம வந்து response get பண்ணிடுவோம். What makes interface functional interface? Functional interface na enna? There is only one abstract method, which means single abstract methods. Short form வந்து SAM. எதுக்காக அப்படின்னா டு அச்சீவ் அ லாம்டா எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் மெயினாக யூஸ் பண்ணுறோம். ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்னா என்ன? ஒன்லி ஒன் அப்ட்ராக்ட் மெத்தட் இருக்கிறது தான் வந்து ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். ஸோ இன்டர்ஃபேஸ் வித் ஒன் சிங்கிள் அப்ட்ராக்ட் மெத்தட் இஸ் கால்ட் அஸ் அ ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். வாட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபைனலி பிளாக்? ஃபைனலி பிளாக் அப்படின்னா என்ன? எக்ஸப்ஷன் வந்துச்சுனாலும் சரி வரலனாலும் சரி, இட் நீட்ஸ் டு ரன். It is mainly for cleaning up the resources. Whether exception வந்தாலும் சரி வரலனாலும் சரி, நம்மளோட ப்ராசஸை கிளீன் அப் பண்ணுங்கன்னு சொல்றது தான் வந்து ஃபைனலி பிளாக். இப்போ எக்ஸப்ஷன் வந்தாலும் அது ஒர்க் ஆகும், எக்ஸப்ஷன் வரலனாலும் ஒர்க் ஆகும், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனாலும் ஒர்க் ஆகும். ஈவன் இஃப் த கோட் இன்சைட் அ ட்ரை ஆர் கிளட்ச் கம்ப்ளீட்ஸ் நார்மலி, என்னவா இருந்தாலும் ஒர்க் ஆகும். ஒரே ஒரு சினாரியோல மட்டும் ஃபைனலி ஒர்க் ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜேவிஎம்ஏ கிராஷ் ஆகி ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா மட்டும் ஒர்க் ஆகாது. ஓகே, விச் மீன்ஸ் சிஸ்டம் டாட் எக்ஸிட்னு கொடுத்தோம்னா நம்மளோட ஃபைனலி பிளாக் வோன்ட் ஒர்க், பிகாஸ் நம்ம சிஸ்டம் ஹோலா எக்ஸிட் பண்ணிடுறோம். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா கூட அது ஒர்க் ஆகும், பட் சிஸ்டம் டாட் எக்ஸிட்டும் போது அது ஒர்க் ஆகாது. See, how does next question is, how does Java manage memory allocation in stack and heap? Stack na enna? It is to store a method called local variables and references. Heap na enna? Object store பண்றதுக்கு. Stack வந்து which is very fast, but heap வந்து which is slow. Lifetime வந்து stackக்கு method வரைக்கும் தான், heapக்கு application level. ஏன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம் இல்லையா, ஸோ இதோட மெமரி வந்து அப்ளிகேஷன் லெவல். தென் வந்து கார்பேஜ் கலெக்டர் ஸ்டாக்குக்கு தேவைப்படாது, பட் ஹீப்புக்கு தேவைப்படும். ஸ்டாக் இஸ் அ த்ரெட் சேஃப் ஒன், பட் ஹீப் இஸ் நாட் அ த்ரெட் சேஃப் ஒன். ஸ்டாக்ல வந்து பிரிமிட்டிவ் வேரியபிள்ஸ், ரெஃபரன்சஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுவாங்க, பட் ஹீப்ல ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ணுவாங்க. திஸ் இஸ் வாட் த questions asked in Happiest Minds for 4.7 years of experience. இந்த questions எல்லாம் நீங்க ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா for your interviews also it will be very helpful. ஓகேங்களா? if you are 2+ years of experience or if you are 3+ years of experience, don't hesitate to watch this full video. It will be very helpful for you to answer for your interviews. Okay, thanks for watching our video. We'll see you in another video with another set of interview questions. Thank you so much. Bye bye. We'll see you in another video. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஆர் ஜாவா பேக்கெண்ட் டெவலப்பரா இருக்காங்க, இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. Thank you so much for watching our video. We'll see you in another video. Thank you. Bye bye.